வணக்க மகளே. அப்படியே கடல் ஓரமாக அப்படியே காற்று வாங்கிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டே இருந்தேன். அப்படி ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது கடல் அலை அப்படியே மேலே பட்டு அந்த காற்று ஜாலியாக ஜில்லுன்னு இருந்துச்சு. ஏடா ஜில்லுன்னு இருக்குன்னு அப்படியே ஏற்றாமல் பார்த்தோம்னா 2-3 உருவம் மாதிரி கீழே படுத்து கிடந்துச்சு. நானும் ஒரிஜினல் ஆமை தான் படுத்து கிடன்னு நினச்சேன். பார்த்தா அந்த ஆமை அப்படி செத்து கிடந்துச்சு. வந்து பாருங்கள், நீங்களும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஆமை தான் இங்கிட்டு. நான் கூட ஒரிஜினல் ஆமை தான். ஆனால் இந்த ஆமை வந்து உயிரோடு இருக்குன்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா செத்து கிட்டத்தட்ட கரை ஒதுங்கி கிடக்கு. கரை ஒதுங்கி ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே கிடக்கும் போல். பார்த்தீங்களா ஆமையோட எலும்பு கூடல எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ரொம்ப அப்படியே அந்த கண்ணுன்னு எல்லாமே போயிடுச்சு. உள்ளே பாருங்கள், அப்படியே அந்த கூடு அப்படி தெரியுது. பயங்கர வெயிட்டுங்க. நான் திருப்பலான்னு ட்ரை பண்ணேன், திருப்ப முடியலை. நாம சுற்றி வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. நான் திருப்பி பார்க்கணும், பயங்கர வெயிட்டுங்க ஆமை. ஆனால் இந்த ஆமை எப்படி தான் இவ்வளோ வெயிட்டோட எப்படி நின்றுதுன்னு தெரில. இந்த ஆமையோட சரி திருப்பி பார்க்கலான்னு பார்த்தா நான் முடியலை. இங்கிட்டு பீச் ஓரமாக கிடக்குங்க. நம்ம கோவளம் பீச்சு, சென்னையில் கோவளம் பீச். அந்த கோவளம் பீச்சில் அந்த சரௌண்டிங்லேயே ஈசிஆர் ரோட்டில் ஒரு சின்ன ஒரு பீச்சு மாதிரி. இந்த இடம் சும்மா ஜாலியாக மக்கள் வந்து அவ்வளோ வந்து போக மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரில. அலை எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அலை வந்து இங்கே போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. கடலுக்குள்ளே செத்து இருக்குது. கடலுக்குள்ளே செத்த இந்த ஆமையை வந்து கடல் அலை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஜூம் பண்ணி நல்லா காட்டுறேன். எவ்வளோ ஒரு கொடூரமாக போயிருக்கு பார்த்தீங்களா. நம்பவே முடியலை நம்மளால். இங்கிட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். அந்த எலும்பு அந்த ஆமை ஓடலை அப்படி நல்லா தெரியுது பார்த்தீங்களா. அது நல்லா ஒயிட் கலர் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுனா அப்படியே அந்த ஓடும் துண்டாக போயிடும் போல். தூரமாக இருக்குது பாருங்கள் ஆமை. இங்கே ஒன்று மொத்தம் 3 ஆமை பார்த்தேன். இங்கிட்டு 3 ஆமையும் செத்து தான் கிடக்குது பாருங்கள். அந்த அப்படியே தலையில் எல்லாம் தனித்தனியாக வந்துச்சு பாருங்கள். இதில் அப்படியே இந்த இது பார்த்தீங்கன்னா எலும்பு கூட அப்படியே தனியாக தெரியுது ஆமையில். நல்லா பாருங்கள். நீங்கள் எத்தனை பேர் ஆமை நேரில் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. செத்து போன ஆமை எப்படி நேரில் பாருங்கள். எனக்கே பார்க்குற ஒரு மாதிரி கொடூரமாக போயிட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் கையா காலான்னு தெரில. எலும்பு கூட அப்படியே தூக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஆமையை பார்த்துருக்கீங்களா, செத்து கிடக்கு. இதான் ஆமை பாருங்கள். கால் பாருங்கள், கையை பாருங்கள். எப்போ கரை ஒதுக்குச்சுன்னு தெரில. ஆனால் நான் இது ஒரு 1 வீக் முன்னாடி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வந்தேன் நான். அப்போல்லாம் இந்த ஆமை கிடையாது. ஆனால் இப்போ இருக்குது. அது என்ன எதனால் கரை ஒதுங்கிச்சுன்னு தெரியல. நான் பாருங்கள், நான் நல்லா குச்சி வச்சு தூக்கி பார்க்குறேன். ஆனால் முடியலை. நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தூக்கி பார்த்தேன், ஆனால் முடியலை. அப்படியே விட்டுட்டேன் நான். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம காணொலி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு போயிருங்க, ஷேர் பண்ணிட்டு போயிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. மறந்துடாதீங்க. ஆமாம்.